ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ஒரு கேண்டில பார்த்தோன்னே சடனாக என்ட்ரி பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ட்ரிங்கிறது கொடுக்கணும். நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும் பொழுது என்ட்ரி வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஆனால் ஆகட்டும். மார்க்கெட் வந்து இன்னைக்கு 3:30 வரைக்கும் இருக்கும். பட் நம்மளுடைய கேபிட்டலை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண அதே அளவுக்கான ஒரு கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்காது. ஸோ அதனால நமக்கு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடும். இந்த ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருக்கும் அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய மைண்டுடைய வேகமும் அதே மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே வச்சுக்க கூடாது. மார்க்கெட்டுக்கு ரிலாக்ஸ் மைண்டு, ஸ்ட்ராங் மைண்ட் அப்படிங்கிறது முக்கியம். இது வரைக்கும் ரெஃபர் பண்ண டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு மார்க்கெட்டுக்கான ஒரு டேட்டா தான் நம்மள்ட்ட இருக்குது. பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் தூரம் போனதுனால நம்ம ட்ரேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வந்து மார்க்கெட் வந்து 25,020க்கு மேலே நமக்கு வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்து மேலே வச்சாங்க, அங்கே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு புல் பேக் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இங்கே வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்காங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எனக்கு இங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் வந்து கால் சைடுக்கான என்ட்ரியை எடுத்துருவேன். பட் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இங்கேயே இருக்கிறதுனால ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். நம்ம சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு பல்க் வால்யூமாக பையர் வந்து ஸ்ட்ராங் ஆகி அந்த இடம் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நான் இருக்கேன். நம்மளுடையது வந்து ஒரு ஸ்கேல்பிங் தான். நமக்கு தேவையான ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சதுனாலோ டார்கெட் ரீச் ஆனாலும் ஸோ நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராஃபிட்டில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.